நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ ஃபோட்டோ மற்றும் வீடியோ பார்த்திங்கன்னா சில சமயத்தில் நமக்கும் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவங்கள வந்து அந்த ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை நம்ம வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு முழு விவரங்களை பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவர். இதோட டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.6 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இது சிறந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இமேஜ் வீடியோஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இந்த இமேஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் கரண்ட்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன இமேஜ்லாம் ஸ்டேட்டஸாக செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த இமேஜ் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோஸ் அப்படிங்கிற கேட்டகரியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் செட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் நமக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ சேவ் டு கேலரி அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம கேலரியில் செக் பண்ணுவோம். நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேலரியில் ஸ்டோரி சேவர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் அந்த வீடியோஸ் வந்து சேவ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த வீடியோ வந்து நீங்களும் வேணாலும் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.